லைட்டாக ஒரு ஜென்டில் மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் அதை வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும் ஃபேஸ்க்கு. ஸோ இந்த பேக்கை வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நெக்குக்கு வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஸோ ஃபேஸ்க்கு என்ன பேக் அப்ளை பண்ணாலும் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப நல்லதும் கூட. நம்ம மிக்ஸ் பண்ண பேக் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஸோ எதையும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க. இது ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் பாருங்கள். ரொம்ப சில்கியான ஸ்மூத்தான ஹேர் இருக்குது. லாங் ஹேர் இருக்கிறவங்க தான் வந்து ஹேர் பேக் போட்டு நீட்டாக வீடியோ போடலான்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சமாக ஹேர் வச்சுருந்தாலும் அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணாலே அது போதும். ஹெல்த்தியாக இருந்தால் போதும். ஹேர் ஃபால் இருக்கிற முடியாச்சும் கொட்டாமல் இருந்தால் போதும். டேண்ட்ரஃப் வந்து எனக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. ஸோ வீக்லி வந்து இது வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணாலே போதும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.